ஒரு அழகிய கிராமத்தில் முத்தையா என்ற வயசான விவசாயி அந்த ஊரின் ஸ்கூல் அருகில் ஒரு சிறிய தர்பூஷணித் தோட்டம் வைத்திருக்கிறார். அதே கிராமத்தில் ராஜு என்ற சிறுவன் தினமும் பள்ளிக்கூடத்துக்கு முத்தையா தாத்தாவின் தர்பூஷணி தோட்டம் வழியாகத்தான் செல்வான். ராஜுக்கு தர்பூஷணி என்றால் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ராஜு ஸ்கூல் போகும்போது முத்தையா தாத்தா தோட்டத்தில் வளர்ந்த பெரிய பளபளப்பான தர்பூசணிகளை பார்க்கிறான். ராஜு மனதுக்குள், யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த பெரிய பழத்தை திருடிட்டு வந்து நல்லா முழுசா சாப்பிடணும் என்று நினைத்தான். ஒரு நாள் மதியம் முத்தையா தாத்தா மற்றும் பாட்டி தோட்டத்தில் காவல் காக்கிறார்கள். அப்போது ராஜு மெதுவாக வந்து ஒரு பெரிய தர்பூசணியை தூக்க முயல்கிறான். ஆனால் அந்த பழம் மிகவும் கனமாக இருப்பதால் ராஜுவால் தூக்க முடியாமல் கீழே விழுந்து தவிக்கிறான். முத்தையா தாத்தா அதை பார்த்துவிட்டு ஓடி வருகிறார். ராஜு பயந்து நடுங்குகிறான். முத்தையா தாத்தா கீழே கிடந்த ராஜுவை தூக்கிவிடுகிறார். முத்தையா தாத்தா பயத்திலிருந்த ராஜவை பார்த்து, ராஜு, பயப்படாதே, உனக்கு தர்பூஷணி வேணுமா? நீ ஏன் திருடணும்? என்கிட்ட கேட்டா நானே தருவேனே என்றார். முத்தையா தாத்தா அந்த தர்பூஷணியை வெட்டி சிறிய துண்டுகளாக்குகிறார். இந்தா ராஜு, எவ்வளவு வேணுமோ நல்லா சாப்பிடு என்று தர்பூஷணி துண்டுகளை கொடுக்கிறார். ராஜுக்கு தன் தவறு புரிகிறது. தான் ஆசைப்பட்டதை சாப்பிட திருட நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்று உணர்கிறான். அவன் அந்த தர்பூஷணியை ஆசையாக முத்தையா தாத்தா மற்றும் பாட்டி கூட சேர்ந்து சாப்பிடுகிறான். பழம் சாப்பிட்ட பிறகு முத்தையா தாத்தா மற்றும் பாட்டி கிட்ட தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டான். இனிமேல் எங்கேயும் எப்போதும் திருடவே மாட்டேன் என்று சொன்னான். குழந்தைகளே, நீங்களும் எங்கேயும் எப்பவும் திருடாமல் நல்ல புள்ளைங்களாக இருக்க வேண்டும். தேங்க்யூ ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.